ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக் பார்ட் 3 பற்றி பார்த்துட்ருக்கோம். இது ரெகுலேஷன் 2021 படிக்கிறவங்களும் ரெகுலேஷன் 2017 இருக்கவங்களும் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அட்டானமஸ் காலேஜஸ் அஃபிலியேட்டட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க கூட நம்ம இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்துக்குமே காமனானது தான். இப்போ ஃபார்முலா அண்ட் 2 மார்க்ஸ் எங்கே இருக்குன்றது பார்க்க போகிறோம். கைடன்ஸ் ரெஃபரன் டேட்டா புக், இந்த டேட்டா புக் யூஸ் பண்ணி எப்படி பாஸ் ஆகலாம்னு பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கியூஆர் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ட்ரோனா விகாஷ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் மெம்பர் ஆகிறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மெம்பர் ஆகிக்கலாம். ஸோ பார்க்குறது ஹெச்எம்டி ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா வீடியோ யூஸ் பண்ணுறது பார்க்குறோம். இது எடிஷனை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த எடிஷன் இருந்தாலும் கரெக்டான கண்டென்ட் பேஜில் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் எதுவுமே கொடுத்தவங்க மிஸ்டர் கதிரவன் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு கதிரவன் சார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் அப்புறம் கண்டக்ஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் ரேடியேஷன் பற்றி பார்த்துருந்தோம். ரேடியேஷன் டாபிக் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அப்புறம் கன்வெக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ தேர்ட் டாப்பிக்கில் நம்ம தேர்டு பார்ட்டில் பார்க்க போகிறது ஃப்ரீ கன்வெக்ஷன் வரைக்கும் பார்த்தாச்சு செகண்ட் பார்ட்டில். இப்போ தேர்டு பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் பார்த்தது இந்த பாயிலிங் கன்வர்சேஷன் இதில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில் ஃபஸ்ட்டு பேஜில் அதில் 4 ரோ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 ரோ எல்எம்டிடி மெத்தட். உங்களுக்கு ஏற்கனவே பாசிட்டிவில் சொல்லியிருப்போம் எல்எம்டி மெத்தட் என்ன அப்படின்ட்டு இப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு 2 ரோஸ் எல்எம்டி மெத்தட் இருக்கும். தேர்ட் ரோ எல்எம்டிடி வித் ஃபவுலிங் ஃபேக்டர் இருக்கும். ஃபோர்த் ரோ இஎன்டி மெத்தட் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த 4 ரோ மட்டும் பார்த்தா போதும், வேறு எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த ஃபார் இஎன்டி மெத்தட் இந்த சார்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும். அதேமாதிரி பேரல் ஃப்ளோக்கு இருக்கும். சரிங்களா, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இஎன்டி மெத்தட் மட்டும் அதுக்கு இருக்காது. அதையும் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அதில். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ரோஸ் இருக்கு இல்லையா, அது எல்எம்டிடி மெத்தடு. செகண்ட் அந்த தேர்ட் ரோ எல்எம்டிடி வித் ஃபவுலிங் ஃபேக்டர். ஃபோர்த் ரோ இஎன்டி மெத்தட். அதுக்குரிய ஃபார்முலாஸ் எல்லாமே ரைட் சைடில் அது செகண்ட் காலமில் இருக்குது. தேர்டு காலமில் நம்ம இது பார்க்குற அப்ரிவேஷன்ஸ் ரொட்டேஷன்ஸ் கூட அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, இதுக்கப்புறம் நம்ம அந்த சார்ட்ஸ் இதெல்லாம் அதில் காமிக்கல, நீங்கள் டேட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. 8th எடிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். 8th எடிஷனில் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருங்கிறது பேஜ் நம்பர் 150 இருக்குது. இந்த 8th எடிஷனில் பார்க்க 10th எடிஷன்னா கொஞ்சம் லைட்டாக மாறும். இப்போ சேஞ்ச் இருக்காது. எப்போவுமே கண்டென்ட் பேஜில் நீங்கள் வாங்குறது ஈஸியாக இருக்கும். அடுத்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் சுற்றி கண்டென்ட் பேஜ் போயிடணும். இந்த கண்டென்ட் பேஜ் போயிட்டு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபரோட பேஜை மட்டும் பாருங்கள். அந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்தாச்சு அப்படின்னா அதில் டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அதில் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு ரோவில் 2 மார்க் இருக்கும். ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் செகண்ட் ரோலேருந்து 4th ரோ மட்டும் போதும். அதுக்கு மேலே பார்க்கணும் அவசியம் இல்லை. மொத்தம் 4 ரோ பார்த்தா போதும். அதில் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட் ரோ 2 மார்க்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் செகண்ட் to 4 நமக்கு என்எஃப். அதுக்கு மேலே போகணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நேராக 9th ரோ தான். 5, 6, 7 பார்க்க தேவையில்லை. 9th ரோவில் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதில் இன்டர்னல் ஃப்ளோ எக்ஸ்டர்னல் ஃப்ளோ அப்படின்னு இருக்கும். அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃப்ளோவில் டிபெண்டிங் அப்பான் ரெனால்ட்ஸ் வேல்யூ செலக்ட் தி எஸ்ஹெச் ஈக்குவேஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹெச்எம். ஸோ இது மட்டும் தான். இது என்னென்னா இந்த ரெனால்ட்ஸ் வேல்யூ வச்சுட்டு இந்த ஷெரல்ஸ் நம்ம எஸ்ஹெச் கண்டுபிடிக்கணும். அதில் என்ன செய்யணும்னா ஹெச்எம்ட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா புக்கில் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ஃபிக்ஸ்லாக சொன்னோம் இல்லையா, இது 2 மார்க். ஃபிக்ஸ்லாங்கிறது 2 மார்க்கு. அது ஈக்குவேஷன்ஸ் இங்கே இருக்குது. அந்த ஈக்குவேஷன்ஸ் அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நொட்டேஷன்ஸ் அதோட அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். அது செகண்ட்லேருந்து 4th, செகண்டு, தேர்டு, 4th இது மட்டும் பார்த்தா போதும். இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஈக்குவேஷனை பார்க்கணும் அவசியம் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 4 ரோ பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது அப்போ டேரக்ட் 9th ரோ வந்துடலாம். 2, 3, 4 9th ரோ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். 9.1, 9.1 எக்ஸ்டர்னல் ஃப்ளோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் காலமில் ஃபார்முலா எல்லாமே இருக்குது. ஃபார்முலாக்குரிய நோட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது அதாவது இந்த 8th எடிஷன் ஹெச்எம்டி டேட்டா புக் 8th எடிஷனில் பேஜ் நம்பர் ஆக்சுவலாக ஃபோட்டோவில் மறைஞ்சிருச்சு. ஓகே, ரைட். ஸோ இதில் வச்சு வந்துருக்கேன் 8th எடிஷன் பார்த்துக்குங்க. நம்ம பார்க்கறது எல்லாமே 8th எடிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட நம்ம
டேட்டா புக்கில் இருக்க எல்லாத்தையும் எந்த பேஜ் எப்படி இருக்குன்றத பற்றி காமிச்சாச்சு. உங்கள் வேலை என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட்டா புக் முதல்ல உங்கள் கையில் எடுத்து ஒவ்வொரு பேஜாக ரெஃபர் பண்ணிவிட்டு எடுங்க. டேட்டா புக் எடுத்துகிட்டு இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, எடுத்துகிட்டு இதே மாதிரியே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். டேட்டா புக் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பேஜ் நம்பரை நம்ம மெமரி பண்ணக்கூடாது. கண்டென்ட் பேஜ் போகணும். கண்டென்ட் பேஜ் எப்படி இருக்குன்னு திருப்பி இந்த வீடியோவோட காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம. இதுதான் கண்டென்ட் பேஜ். இந்த கண்டென்ட் பேஜில் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணும், மெட்டலுக்குரியதா பேஜ் நம்பர் பார்த்துக்குங்க. அடுத்து கண்டக்ஷன். இந்த கண்டக்ஷனில் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ரேடியேஷன் பற்றி இருக்குது, அப்புறம் கன்வெக்ஷன் பற்றி இருக்குது, அப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பற்றி இருக்குது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். கடைசியாக மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிருக்கோம். நம்ம டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல. இல்லை சார்ட்ஸ் நிறையா இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே காமிக்கல. எது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது எப்படி வந்து டேட்டா புக் இருக்குன்னாச்சும் பார்க்கறதுக்காக தான் வந்து டேட்டா புக்கை நம்ம ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அது இமேஜை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதாவது பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கோம் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து இந்த பிடிஎஃப் மட்டும் இருக்கும். இப்போ பிடிஎஃபோட சரி இமேஜ் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் பார்க்காதவங்க ஈஸியாக இருக்குன்ற இதில் தான் வந்து இது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இந்த ஹெச்எம்டி, அது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபார்முலா எதுவுமே படிக்கணும் அவசியம் இல்லை. எல்லா ஃபார்முலாவுமே வந்து டேட்டா புக்கில் இருக்கும். அதேமாதிரி 2 மார்க் வந்து டேட்டா புக்கில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வெயின்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, 2 மார்க்ஸில் இருக்கும். நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 2 மார்க்ஸ்ன்னு இருக்கும் அப்படின்னா ஈக்குவேஷனாக தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வந்து என்ன செய்யணும், 2 மார்க் கன்வெர்ட் பண்ண தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ x/yன்னு இருக்குன்னு ஒரு ஃபார்முலாவில் வந்து இப்போ ஒரு ஃபார்முலாவில் x/yன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், டேட்டா x/y எழுத இல்லாமல் இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் x அண்ட் y. அவ்வளோ எக்ஸ் டிவைடில் இருந்துச்சுன்னா ரேஷியோன்னு போடணும். இது x + y அப்படின்னு இருந்துச்சுன்னா இது சம் ஆஃப் அப்படின்னு எழுதணும். இதே வந்து x - y அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃப் x அண்ட் y எழுதலாம். இதே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, x × y மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அதை உங்களுக்கு 2 மார்க், அதாவது ஒரு தியரியை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி வெயின்ஸ்லாம் இது வந்தாலுமே ரேடியோசிட்டி தியரம் இது வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ப்ராப்ளம் முடியும். நீங்கள் இதுக்குரிய 2 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. இந்த 2 மார்க் சொல்லியிருக்கோம் இல்லையா, எதெல்லாம் 2 மார்க் சொல்லியிருக்கோமோ கம்பல்சரி கேட்பாங்க. உங்களுக்கு டேட்டா புக்கில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, பேஜ் நம்பர் மனப்பாடம் பண்ணக்கூடாது. சின்ன காலேஜாக இருந்துச்சு டேட்டா கையிலே கொடுத்துருவாங்க. பெரிய காலேஜாக இருந்துச்சு அவங்க டேட்டா தான் பார்க்கணும். அது மேக்ஸிமம் 8th எடிஷனாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை நியூ எடிஷன் 10th எடிஷன் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு தான் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச்எம்டியில் ஈஸியாக பாஸ் ஆகலாம். எப்படி பாசிட்டிவ் வீடியோ போட்டிருக்கோம், அப்புறம் வந்து பாசிட்டிவ் மெட்டீரியல் எப்படி கலெக்ட் பண்ணுறது போட்டிருக்கோம். இப்போ தேர்டாக வந்து நம்ம வந்து ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால இந்த ஹெச்எம்டி டேட்டா எப்படி யூஸ் பண்ணுற வீடியோ வந்து 3 பார்ட் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்து தேர்ட் பார்ட்டு, இதோட ஹெச்எம்டி டேட்டாவுக்கு பார்ட் 3யோட இதில் எல்லா வீடியோஸும் முடியுது. ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.